கவர்ச்சிகரமான ஒரு கதையுடன் நான் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன். இது காட்டின் கதை, ஒரு குட்டி முனிவர் மற்றும் ஒரு குட்டி யானையின் கதை. பச்சை பசேல் என்ற காட்டின் ஆழத்தில் பறவைகளின் மெல்லிசையும் காற்றின் சப்தமும் நிறைந்த ஒரு சிறிய ஆசிரமம் இருந்தது. அங்கேதான் அந்த குட்டி முனிவர் வாழ்ந்து வந்தார். கருணையுள்ளம் கொண்ட, கண்களில் அமைதி நிறைந்த ஒரு இளம் துறவி. ஒரு நாள் நம் குட்டி முனிவர் ஆசிரமத்துக்கு அருகிலுள்ள புல்வெளியில் அமர்ந்திருந்தார். அப்போதுதான் அவருக்கு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது. இலைகளுக்குள் இருந்த ஒரு அழுகை. பயத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு குட்டி யானையை முனிவர் பார்த்தார். தாயை தொலைத்து பயந்து தனிமையில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த குட்டி யானை மிகவும் வருத்தத்தில் இருந்தது. சிறிது நேரத்திலேயே வேட்டைக்காரர்கள் அந்த குட்டி யானையை தேடி அங்கே வந்து சேர்ந்தனர். ஒரு நொடி கூட யோசிக்காமல் குட்டி முனிவர் அந்த குட்டி யானையை அருகிலிருந்து ஒரு பெரிய மரத்தின் மறைவில் ஒளித்து வைத்தார். வேட்டைக்காரர்கள் சென்ற பிறகு குட்டி முனிவர் அதை அன்புடன் தடவி கொடுத்தார். தண்ணீரும் உணவும் கொடுத்தார். அன்றைய தினம் அந்த குட்டி யானையின் கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் தெரிந்தது. பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையின் ஒளி. நாட்கள் கடந்து சென்றன. குட்டி யானை முழு ஆரோக்கியத்துடன் ஆனது. இறுதியில் முனிவர் பாதுகாப்பான ஒரு வழியில் அதை காட்டிற்கு திரும்பி அனுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு குட்டி யானை தன் கூட்டத்தை கண்டது காட்டிற்குள் நடந்து சென்றது. குட்டி முனிவர் மீண்டும் தன் ஆசிரமத்துக்கு திரும்பினார். நாட்கள் வருடங்களாக மாறின. வருடங்கள் பல கடந்தன. ஒரு நாள் அதே காட்டில் பலத்த மழையும் காற்றும் வீசியது. மரங்கள் சாய்ந்தன. ஆசிரமத்தின் மதில் சுவர் உடைந்தது. வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட குட்டி முனிவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக காட்டின் ஆழத்தில் இருந்த பலமான ஒரு கஞ்சனே, அது வேறு யாரும் இல்லை, அந்த யானைதான். இப்போது வளர்ந்த பெரிய வலிமையான யானை அந்த நீண்ட துத்திக்கையால் குட்டி முனிவரை மென்மையாக தூக்கி பத்திரமாக ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்தது. மழை நின்றதும் குட்டி முனிவர் வானத்தை பார்த்து சிரித்தார். வருடங்களுக்கு முன் அவர் செய்த ஒரு சிறிய கருணை செயல் இன்று அவருக்கு வாழ்க்கையாக திரும்பி வந்திருக்கிறது. குழந்தைகளே, நாம் செய்யும் நல்ல விஷயங்கள் எதுவும் ஒருபோதும் வீணாக போகாது. அது யானையின் நினைவு போல நிலைத்திருக்கும். ஒரு நாள் ஆச்சரியமாக நம்மிடம் வந்து சேரும். நீதி நன்மை செய்தால் நன்மையே விளைவும். கருணைக்கு எப்போதும் ஒரு வழியை கண்டறியும்.